ليس ينسانا وصدقنا بما جانا هو الصادق رسول الله هو الصادق رسول الله يا رسول الله سلام عليك سلام عليك ألا يا داخل الجنة تبشرنا بما فيها وفيها الريح والريحان تفرح في أراضيها تفرح في أراضيها يا رسول الله سلام عليك سلام عليك محمد قال يا ربي سؤالي أمتي بعدي وسامحهم من الذنب وغفار الذنوب لا ذنوب وغفار الذنوب لا ذنوب يا رسول الله سلام عليك يا حبيب الله سلام عليك يا نبي الله سلام عليك يا صفوة الله سلام عليك يا تقوة الله سلام عليك سلام عليك السلام عليكم ورحمة الله وبركاته வலைக்கும் சலாம் வரமத்துல்லா. சில நிமிடங்கள் இஸ்லாமிய கீதம் இசைத்தாலும் நம்முடைய வசீகர குரலிலால் நம்முடைய இதயங்களை ஈர்த்திருக்கிற அருமை மௌலானா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகலவித பாக்கியங்களை தந்தருவானாக. இப்போது நம்முடைய மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியிலே பட்டம் பெறுகின்ற மௌலவிமார்களுடைய மும்மொழி உரை இடம் பெறுகிறது. தமிழ் உரை, ஆங்கில உரை, அரபி உரை. முதலாவதாக மௌலவி ஆலிம் மிஸ்பாகி பட்டம் பெறுகிற மௌலவி முகமது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக ஆவார்களா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இந்த கேள்வி எந்த கல்வியை எடுத்துக்கொள்ளும்? உலக கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா, அல்லது மார்க்க கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று பார்த்தால், இந்த கல்வி என்பது அல்லாஹ் தஆலா சொல்லுகிற கல்வி என்பது மார்க்க கல்வியை கற்றவர்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் உலகத்திலே எந்த கல்வியை கற்றாலும் அவருக்கு ஆலிம் என்று சொல்ல மாட்டார்கள். மருத்துவத்துறையிலே அவர் பட்டம் பெற்றிருந்தால் அவர் பேர் டாக்டர். ஆனால் மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு மட்டும்